வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நேற்று முருகன் மாநாடு, அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள். அதாவது மாநாடு அப்படிங்கிற ஒன்றில் எப்பயும் போல் நம்மளுடைய புள்ளி விவர நம்ம அண்ணாமலை அவர்கள் நிறையா புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காரு. இது சரியா அப்படிங்கிறத ஒன்று எண்ணி பார்க்கணும். இன்னொன்று, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்வி உதயகுமார் இருக்கக்கூடிய மேடையில் அண்ணா அவமதிக்கப்படக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. நாங்கள் அரசியல் பேசலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே, நான் அரசியல் பேச மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்ட்டு திருப்பதி கோயிலில் இவ்வளோ வருமானம் இருக்குது அப்படிங்கிறாரு. நமக்கு ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டு கோயிலில் காசை வாங்கிக்கிட்டு பக்தர்களை உள்ள விட்றாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்போ நம்ம திருப்பதியில் கூட சிறப்பு தரிசனம் இருக்குது, நம்ம காசு கட்டிலாம் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயமாக நமக்கு ஒன்றும் புரியல. ராமர் கோயிலில் மோடி அவர்கள் பெருசாக கட்டி ஏழைகள் அங்கே நடுத்தர மக்கள் அங்கே போய் முதல் நாள் போனாங்களா, இல்லை பணக்காரர்களை கூட்டி அப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்களை கூட்டி அவர் விழா நடத்தினாரா? எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை இந்து மதத்தில். ஏன்னா இன்றைக்கி திரௌபதி அம்மன் கோயிலில் ஒரு ஜாரார் உள்ளே போக முடியல. கொஞ்சம் யோசனை பாருங்கள். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தீட்சிதர் அங்கே கனக சபை மேலே ஏறணுங்கிறதுனால ஒரு அம்மாவை அடிக்கிறாரு. உள்ளே கிரிக்கெட் விளையாடுறாங்க. கேட்டால் அவங்களுக்கும் உடற்பயிற்சி வேணும்னு எச்சிராஜா தன்னுடைய எப்படி சொல்கிறது, எச்சிராஜா ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ஒரு அறிவு பொக்கிஷம்னு சொல்லலாம். சரி, நீங்கள் கேட்கலாம் அவதூறு பொக்கிஷம்னு சொல்லலாம், அவரை போய் அறிவு பொக்கிஷம்னு சொல்லலாம். வயசானாலும் அவர்கிட்ட பற்றி நம்ம என்ன பேசுகிறது, அவரை பற்றி அதை பேச்சு நீங்கள் உங்கள் மக்களுக்கே தெரியும். இப்படி தொடர்ச்சியாக இந்த முருகன் மாநாடு சாதித்தது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முழுக்க ஒரு விஷயம், அண்ணா அவர்கள் அவமதிக்கப்படுவது அப்படிங்கிறத இன்றைக்கி அதிமுக உட்காந்துருக்கும் போது இதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதிமுக தரப்பில் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. அப்படிங்கும்போது இதை திமுக மெட்டீரியல் ஆக்க பார்க்கும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுடைய அதாவது உங்கள் கொடியிலேயே நீங்கள் அண்ணாவை போட்டிருக்கீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் என்னுடைய இதயக்கனி அப்படின்னு அண்ணா சொன்னார். அதுவும் இல்லாமல் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து அண்ணாவை போற்றினார், தந்தை பெரியாரை போற்றினார், அதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, நீங்கள் 3 பேரை சொல்கிறீங்க. ஒருவர் கலைஞர், இன்னொருவர் அண்ணா, இன்னொருவர் தந்தை பெரியார். 3 பேர் ஃபோட்டோவும் இருக்குது. என்னது, போலி திராவிடத்தை வேறு இருக்க வந்த இயக்கம்ங்கிறாங்க. எந்த இயக்கம்? இந்து முன்னணியா? இந்து முன்னணியுடைய வரலாறு தெரியுமா? ராமகோபாலனுடைய பேச்செல்லாம் எப்படி, அவருக்கு பேரே வீரத்துறைவிம்பாங்க. வீரத்துறவி அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப பேசணும்னா நல்லா இருக்காதுன்னு பார்க்குறோம். மறைந்தவர்த்தரை பற்றி நம்ம பேச விரும்பலை. இந்து முன்னணி ஒன்று, பஜ்ரங் தள் ஒன்று, இப்படி பல அமைப்புகளுடன் பிஜேபி இருக்கும். பிஜேபி ஒரு அமைப்பு, அரசியல் ஆர்எஸ்எஸில் ஒன்று. இப்போ இந்த முருகன் மாநாடு நடத்துங்க, நமக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, யார் வேணால் நடத்தலாம் சார். சார், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கடவுளை வழிபட உரிமை இருக்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நம்ம என்ன அடுத்தவங்க மதத்தை நம்ம புண்படுத்தக்கூடாது, கரெக்டுங்களா? அதில் எல்லாம் கரெக்டாக இருக்குமா? திடீர்னு பவன் கல்யாண் சொன்னாலும் ஈரான் அமெரிக்கா நாட்டிலிருந்து வந்த ஒரு மதத்தை பற்றி பேச முடியுமானா? இது நமக்கு இப்போ இந்துக்களான்னு நீங்களே சொல்லுங்களேன். அது சரியான வாதமாக? எதுக்கு அவங்கள நம்ம இழுக்கணும்? ஒருவேளை அவங்க யாராவது நம்மளை புண்படுத்தியிருந்தால் அது தவறு. ஆனால் நம்ம அந்த மாதிரி பேசுகிறது, ஏன்னா எப்பயுமே ரொம்ப சாந்தமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், யாராவது தப்பே பண்ணாலும் அவர்களுக்கு நன்மையை பண்ணுங்கள், இப்படி தான் எல்லா மதங்களும் போதிக்குது. அப்போ இவ்வளவு அதாவது சாந்தமான நீங்கள் சொல்லக்கூடிய முருகன், விநாயகர்லேருந்து எல்லாரும் நம்ம எவ்வளோ கடவுளை வழிபட்டாலும் அதெல்லாம் சொல்கிறது என்ன? ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு, இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, கிறிஸ்டின் எவ்வளோ பேர் இருக்காங்க, சரி ரைட்டு. அதுக்கப்புறம் திருநீர் வச்சுட்டு எல்லோரும் இதுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணுங்கிறாரு. சரி, அது எப்படிங்க கட்டாயப்படுத்த முடியும்? திருநீர் வச்சுட்டு போங்க அப்படின்னு எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? அப்போ இஸ்லாமியர்கள் எல்லோரும் ஸ்கூலுக்கு போகும்போது தொப்பி வச்சுட்டு போங்க அப்படின்னு அவங்க யாராவது சொல்கிறாங்களா? நம்ம ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வராரு. ஐபிஎஸ் படிச்சிட்டதுனாலே எல்லாமே தெரிஞ்ச புலி நினச்சிட்டாரா? நம்மளும் ஒரு விமர்சிக்க வேணான்னு பார்த்தா அவருடைய பேச்சு ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்குது. அண்ணாமலை பேச்சு ஒரு பக்கம் ஆளுநர் தொல்லைன்னா இவர் ஒரு தொல்லையாக இருக்கார். இது எதுக்கு? இப்போ இந்த முருகன் மாநாடில் நீங்கள் சாதித்தது என்ன? தொடர்ந்து திமுக பண்ண தவறு, அதையும் நம்ம சொல்கிறோம். முருகன் மாநாடு அப்படியே விட்டுருந்தா பிசுபிசுத்து போயிருக்கும். தேவையில்லாமல் மனித சங்கிலி, டிஜிபிட்ட புகார், இதெல்லாம் தேவையா? நடத்தினா நடத்திட்டு போகிறாங்க சார், விட்டுருணும், முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்களே சொல்கிறாங்களே எங்களுக்கு இவங்க தான் பெரிய விளம்பரம் கொடுத்தாங்கன்னு. அதையும் தாண்டி நம்ம நயினார் நாகேந்திரன் போகிறாரு, அண்ணா பவன் கல்யாண் போகிறாரு, பவன் கல்யாணை வரவேற்கிறாரு, அண்ணாமலை கை கொடுக்குறாரு, கை கொடுக்காமல் போகிறார். இது இப்போ சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அண்ணாமலை டீம்னு ஒன்று இருக்குது, நயினார் டீம் இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலை பேசுனதை நம்ம பார்த்துருவோம், படிச்சுடுவோம்.
இந்து கோயில்கள் பாதுகாக்க வேண்டும். நமக்கு ஒன்றும் புரியல, இந்து கோயில்கள் என்ன அச்சுறுத்தல் இருக்குது நமக்கு புரியல. என்னுடைய பிள்ளைகள் பள்ளி செல்லும் போது திருநீர் வைத்து செல்ல வேண்டும். ஏங்க நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. எல்லாரும் அதை கட்டாயப்படுத்துறது சரியாக நமக்கு புரியல. அவங்களுக்கு விருப்பங்க, அது எப்படி சரியாக வரும் நமக்கு புரியல. சரி, ஒரு கருத்தை சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து ஒரு 20,000 புக்கு படித்த பகுத்தறிவு புலி. பகுத்தறிவு இல்லை, 70,000 பிடிச்சி வந்து அறிவு பொக்கிஷம். ஏன்னா லண்டன்லாம் போய் படிச்சுட்டு வந்தார். என்ன தான் படிச்சுட்டு வந்தார் நமக்கு தெரியல. கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து செல்ல வேண்டும். இதில் இன்னொன்று சொல்கிறார், வட தமிழ்நாட்டில் வந்து ருத்ராட்சம் அணிந்து செல்ல முடியவில்லை. நமக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் சொன்னதா தெரில. இவங்க தான் ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொன்னவங்க. இவங்க அவ்வளோ யோக்கியமான கட்சி. இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பெறாங்கன்னு சொல்லி மோடியே சொல்கிறார். அப்போ இந்த கட்சியை பற்றி நம்ம என்ன பேசுறது, என்ன சொல்கிறதுனே புரியல. சிந்தூர் ஆபரேஷன் திட்டத்தில் பயங்கரவாதியின் மீது தாக்குதல் நடத்தும் போது இங்கு சிலருக்கு பயம் வந்து விட்டது. யாருக்கும் பயம் வரல, இவரே பயந்துட்டு விட்டார்கள். இந்து மதம் 120 கோடி, கிறிஸ்துவ மதம் 220 கோடி, 53 நாடுகளில் இஸ்லாமியர்கள் 200 கோடி பேர் உள்ளனர். உலகம் முழுவதும் எந்த மதத்தையும் சாராதவர்கள் 180 கோடி உள்ளனர். காவல்துறை அதிகாரிகள் யாரும் பாதுகாப்பு இல்லாமல் இந்து முன்னணி ஏற்பாடு செய்த மாநாடுங்கிறார். காவல்துறையெல்லாம் பாதுகாப்பில் இருந்தாங்க, ஏன் இதை பொய் சொல்கிறாருன்னு தெரியல. இன்னொன்று, இந்த தரிசனத்துக்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. 44,000 கோயில் இருக்குதான் தமிழ்நாட்டில். பழமையான கோயில்கள் 344. உலகம் முழுவதும் மக்கள் தொகை கிறிஸ்துவ மதத்தில் 12 கோடி உயர்ந்துள்ளது. இஸ்லாமியர்கள் 35 கோடி உயர்ந்துள்ளது. இப்படியே போனால் உலகில் இஸ்லாமியர் மக்கள் தொகை அதிகமாகிவிடும், இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும். இந்துக்கள் மட்டுமே மதம் மாறுறாங்க. ரைட்டு, ஏன் மதம் மாறுறாங்க நம்ம ஒன்றும் புரியும். என்ன இவர் பேசுகிறாரு? ஏங்க இவர் ஒரு ஐபிஎஸ் படித்தாருன்னா வரலாறை படிச்சிருக்கணும். வரலாறு சொல்லுவது என்ன? யார் ஒடுக்கப்பட்டார்கள்? பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஏன் புத்த மதத்திற்கு மாறினார்? இந்து மதத்தை வெறுத்து தானங்க போகிறாரு. இதையெல்லாம் மறைச்சிட்டு வந்து இவர் வந்து நம்மகிட்ட இருக்க குறையை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க மதத்தை பற்றியே பேசுகிறது, மதரசாவை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் சரி? நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது அண்ணாமலை எதுக்கு பேசுகிறார் இதெல்லாம்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருநீரை அளித்தவர்களுக்கு தேர்தலின் போது ஓட்டு பிச்சை கேட்டு வருவார்கள். ஓகேவா? அரசியல் பேசக்கூடாது, ஆனாலும் பேசுகிறேன். எப்பயுமே இதே மாதிரி தான். நான் பேச மாட்டேன்னு எல்லாமே பேசுவார். அதிமுக பற்றி திட்ட மாட்டேன்னு அதிமுக ரொம்ப கேவலமாக பேசுகிறது, இதுதான் அவருடைய பேச்சு. ஆனால் கூட்டணி பற்றி என்கிட்ட கேட்காதீங்கண்ணா அப்படின்ட்டு பிஜேபி ஆட்சி அமையணும்னு நான் சொல்லுவேண்ணா அப்படிங்கிறவர் அண்ணாமலை. ஏற்கனவே இவர் வந்து தேவரையாவை பற்றி பேசுனதெல்லாம் நமக்கு தெரியும். திருப்பதி கோயிலுக்கு 2,47,000 கோடி உள்ளது. ஓகேவா? எதுக்கு இதை சொன்னாருன்னு தெரில. சரி, திருப்பதி கோயில் உள்ளது, அதில் லட்டு சர்ச்சை ஆனச்சே அதை பிஜேபி கண்டுபிடிச்சிங்களா? ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி வந்து இவங்க வந்து ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோயில்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது, இந்தியா முழுக்க நல்லா கோயில்கள் இருக்குது. நம்ம என்ன கேட்குறோம், தமிழ்நாட்டில் எந்த கோயிலில் என்ன பிரச்சனை? நமக்கு தெரிஞ்ச அறநிலைத்துறை ரொம்ப சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, கூட முழுக்க நடத்திட்டு இருக்காங்க. ஒரு ஆன்மீக பலமாகிட்டார் சேகர் பாபா. அதுதான் நமக்கெல்லாம் வருத்தம். நீங்கள் சார், மதம்ங்கிறது ஒவ்வொருத்தனுடைய தனிப்பட்ட விஷயம். ஒரு அரசாங்கமே முருகன் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய ஸ்டாண்டு. யார் இருந்தாலும் தப்பு தான். அப்போ நீங்கள் இஸ்லாமியர்கள் மாநாடு நடத்துங்க, கிறிஸ்டின் மாநாடு நடத்துங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ இந்துக்கள் கிறிஸ்டின் யாராவது மேடை போட்டு நம்ம வந்து 53 நாட்டில் இருக்கோம், நம்ம தான் பெரிய இது அப்படின்னா சொன்னால் நம்ம கோவப்படுவோமா கோவப்பட மாட்டோமா? இது தேவையில்லாமல் எதுக்குங்க? இது பவன் கல்யாண் எப்பயுமே ஒரு மத வெறியர் தான். அவர் வந்து மோடியே ஒரு பக்கம் போயிட்டார். அவர் எதுக்கு பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னு தெரில. இந்த மாதிரி திருநீர் வச்சுட்டு போனால் இது பண்ண எதுவும் சம்மந்தமெல்லாம் பேசிட்டு போகிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து செல்லூர் ராஜு, ஆர்வி உதயகுமார் இருக்கக்கூடிய மேடையில் ஏன் அண்ணா அவர்களை வம்புக்கு இழுக்கிறாங்க? இதை வந்து கண்டிச்சிருக்க வேணாமா அதிமுகன்னு கேட்குறாங்க. இது அதிமுகவுக்கு கொஞ்சம் நெருடல் தான். ஏன்னா இது பெருசாக பார்க்கக்கூடியவங்க என்னங்க அதிமுக மேடையில் இது இருக்குது, அந்த இடத்துல ஒன்றும் சொல்லியிருக்க முடியாது. நாங்கள் வீடியோ போட்டாங்க. வீடியோ போடும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? செல்லூர் ராஜும் ஆர்வி உதயகுமார் உட்காந்துருக்கும்போது வீடியோ போட்டுறாங்க சார். போலி திராவிட, அதாவது என்னென்னா போலி திராவிடத்தை வேறெடுத்து இன்றைக்கி இந்து முன்னணி வளர்ந்து விட்டதுங்கிறது அவங்க கான்செப்ட். இந்து முன்னணி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பிஜேபி ஓரளவுக்கு வந்துட்டாங்க, இந்து முன்னணி அங்கொண்டு இங்கொண்டுமா இருக்காங்க. எப்படி தெரியும்னா, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போது மசூதி பக்கமே போவோன்னு சொல்லி கலட்டா பண்ணுறக்கூடிய அந்த பேர்லாம் வரும், உங்களுக்கு தெரியும். இந்து முன்னணி அப்படி தானே பண்ணுவாங்க. இந்து முன்னணி அப்படின்னா என்ன சேவையை நீங்கள் ஆட்டியிருக்கீங்க சார்? இந்துக்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப சாந்தமானவர்கள், அடுத்த மதத்தை புண்படுத்தாதவர்கள், எல்லோருக்கும் உதவி செய்பவர்கள். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அப்போ யார் அதை இப்போ நீங்கள் முருகன் மாநாடு நீங்கள் வந்து பிஜேபி நடத்துதா திமுக நடத்தான்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் நம்ம போவோம். ஏன்னா முருகன் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர்.
அந்த முருகனை இப்போ வந்து இப்படி பண்ணுறாங்களேங்கும் போது நமக்கு வருத்தமாகுது. ஏங்க எல்லாருக்கும் முருகனை பிடிக்குங்க. இன்றைக்கி இப்படி ஒரு மேடை போட்டு அண்ணாமலை அவர்களுடைய பேச்செல்லாம் எதை நோக்கி போகுது? ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்? முத்துராமலிங்க தேவர் வந்து அண்ணாவை இது பண்ணார். இதெல்லாம் பேசலாமா? ஜெயலலிதாவை பற்றி அவர் பேசியது, எடப்பாடி அவர்களை பற்றி பேசியது, கலைஞரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இருக்கிற எல்லாரும் மோசமானவங்க. மோடி மட்டும்தான் யோக்கியர். கொஞ்சம் மோடியுடைய வண்டவாளத்தால் நம்ம பேசினா நல்லா இருக்காதுன்னு பார்க்குறோம். அதாவது ஒரு மதத்தினருடைய கோயிலை வந்து இடிச்சுட்டு அந்த இடத்துல நாங்கள் கட்டியே தீருவோம் ராமர் கோயில்னு கட்டி அதை வந்து அது இஸ்லாமியர்களுடைய எண்ணம் மனம் புண்படும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு தலைவர் அவர் தான் நம்ம சொல்லணும். இது வந்து சகிப்புத்தன்மையெல்லாம் இல்லைங்க. நம்ம என்ன சொல்கிறதுனே உங்களுக்கு புரியல. நாடு எங்கே போய் கொண்டு இருக்கிறது? நம்ம எதில் முன்னேறிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு கோயில் மதம் இது மட்டுமே 24 மணி நேரம் சிந்திக்கக்கூடிய ஒரு கட்சியை எப்படி நம்ம ஆட்சியில் கொண்டு வந்தோம்? சென்ட்ரலில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியை பிடிக்கணும். நம்ம மறுபடியும் சொல்கிறோம், இந்த முருகன் மாநாடு நடத்துனதுனால இது இந்துக்கள் மாறிடுவாங்கன்னா அது ஏதோ அவங்க என்னென்னா விதவிதமாக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க விதவிதமாக ட்ரை பண்ணுறாங்க. அதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இவங்களை பார்த்து பதறாங்க. பதறவே வேணாம். மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா முருகன் மாநாடு ஏன் நடத்துனாங்க? இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஏன் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க? ஒன்று வேணாம். நேற்று நயினார் நாகேந்திரனா சொல்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் பெரிய ஆளா இல்லை அண்ணாமலை பெரிய ஆளாங்கிறது நேற்று நடந்த இதில் தான் அதுதான் நடந்திருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எதர்ச்சியாக போனாரா இல்லையா தெரியல. அது அண்ணாமலை வந்து கை கொடுக்குறாரு, கை கொடுக்காமல் போகிறார். இது ஒரு பெரிய வாத பொருள் பாருங்கள். கை கொடுக்காமல் போகிறாரு. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு உள்ள ஒரு வாரம் நடந்துட்டுருக்குது. எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா நயினார்லாம் சரியில்லை, என்ன இருந்தாலும் அண்ணாமலை மாதிரி வருமா அப்படின்னு அவருடைய வார் ரூம் வச்சு நிறையா பண்ணிகிட்ருக்காரு. சமூக ஊடகங்களில் முழுக்க வார் ரூமை மூடுங்க அப்படின்னு நயினார் சொன்னதுக்கு பிறகும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கூட்டணியை உடைச்சி ஒன்று அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு மற்ற மதங்களெல்லாம் எடுத்து அவர் பேசியிருக்க வேணாம். இன்னொன்று உண்மைக்கு புறம்பான தகவலை சொல்கிறதே அண்ணாமலையுடைய வாடிக்கையாச்சு. நேற்றும் அது நடந்திருக்கிறது. அதிமுக இதை என்ன பண்ண இதை கடந்து போகிறாங்க. அனைவரும் கடந்து போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இந்து முன்னணி நடந்த விஷயம், பிஜேபிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கூட சொல்லலாம். மற்றபடி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அமைதியாக இருந்தாலும் இப்போ திமுக இதுக்கு ரியாக்டே பண்ண வேணாம் நமக்கு தெரிஞ்சு. ஏன்னா அண்ணா அவர்களை பண்ணிட்டாங்க, அதோடு முடிச்சிடணும். ஏன்னா முருகன் மாநாடுக்கு பெரிய ஹைப் கொடுக்கறது திமுக தவிர்க்க வேண்டும். அமீர்லாம் போய் வந்து முருகன் மாநாடை பற்றி பேசுகிறது தான் தவறு நம்ம ஏற்கனவே கண்டிச்சிருந்தோம். ஏன்னா மாற்று சமூகத்தை சேர்ந்த அமீர்லாம் போய் அதுக்கு கருத்து சொன்னால் அதை வேறு விதமாக பிஜேபி கொண்டு போவாங்க. அமீர் இதை பண்ணியிருக்க வேணாங்கிறத நம்மளுடைய கருத்து. ஒரே ஒரு விஷயம் தாங்க, மதம் வந்து கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா போகலாம், இல்லைனா வீட்டில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து திருநீர் அணிஞ்சு தான் போகணும், இந்த உணவு தான் சாப்பிட்ணும், இந்த கடவுளை தான் கும்பிடணுங்கிற பாசிச பாஜகவுடைய கொள்கைகள் ரொம்ப நாள் நீடிக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.